வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷ் அழைச்சிக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அஞ்சலியும் முருகனும். அப்போ மகேஷ் எதுக்காக இந்த மாதிரிக்கு பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள தூங்க வச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மகேஷ் சரியான பதிலே சொல்லலை. அவங்க அஞ்சலியை பற்றி தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு முழிக்கிற மாதிரிக்கே அவங்களுக்கு நினைவெல்லாம் திரும்புகிற மாதிரிக்கு இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை இவங்க இப்போ கண் முழிச்சிட போகிறாங்க, இவங்களுக்கு நம்ம கொடுத்த மருந்து அதாவது அந்த டைம் முடிஞ்சிருச்சுது, அதனால் இவங்களை அழைச்சிட்டு போயிருங்க அப்படிங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம கடைசியில் நம்ம கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்றதுக்கு, நம்ம கொடுத்த மருந்து அந்த டோஸ் முடிஞ்சிருச்சுது, அதனால இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு கண் முழிச்சிருவாரு. அப்படி மட்டும் கண் முழிச்சிட்டோம்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி அவர் பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இவரை நீங்க உடனடியாக அழைச்சிட்டு போயிருங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலியும் முருகனும் பார்த்தோம்னா அவங்க மகேஷ் அழைச்சிக்கிட்டு அவங்க எங்க அவங்க இருந்தாங்களோ அதே இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் மகேஷ் கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுமே எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் ஆகலைங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு எப்படியும் அஞ்சலி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா முருகன் கிட்ட அவங்க அஞ்சலி சொல்கிறாங்க, சரிண்ணா இன்னைக்கு கிளம்பு நான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும்போது உடனே அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, அப்படி ஏதாவது இருந்தால் உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் முருகனும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி மகேஷ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அஞ்சலி அவங்க டாக்டர்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு, உடனே எப்படியாவது அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ஆள் மனசில் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரியணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ நம்ம உடனடியாக அடுத்தது நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட முடியாது, ஏன்னா அப்படி போட்டுட்டோம்னா அப்புறமா அவருக்கு சுய நினைவே இல்லாமல் கூட அவருக்கு போயிடும். அதனால ஒரு 2 மாதத்துக்கு நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரிக்கு அவர்கிட்ட நம்ம அழைச்சிட்டு வாங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கிட்டதுமே அஞ்சலி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவர் உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாரு, அந்த பாசமே சில நேரத்தில் உங்களுக்கு ஆபத்தாவே முடிஞ்சிடும். அப்போ அஞ்சலியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமனை போலீஸ்காரங்க அவங்க கூட்டிகிட்டு போகவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த லேடி உங்கள் ஆட்டோவில் ஏறினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, அண்ணா நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒருத்தர்கிட்ட நான் 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்தோம்ல அப்படிங்கும்போது ஆமாம்மா அப்படிங்கும்போது அந்த பணத்தை காணலைண்ணா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சிவராமன் கேட்கும்போது, உங்கள் ஆட்டோவில் வச்சு தான் நான் அந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டேன், தயவு செய்து அந்த பணத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கவோ இதுக்கிட்டதுமே சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிற, நான் யாருடைய பணத்துக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நீங்கள் வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டு வந்தீங்க உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்காக, அப்படிலாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணுவேனாம்மா, உண்மையே சொல்ல போனாக்கி என் ஆட்டோவில் உங்கள் பணம் இல்லைம்மா, அது நீங்கள் வேறு எங்கேயாவது தான் நீங்கள் தொலைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணா உங்கள் ஆட்டோவில் இறங்குனதுமே நான் என் பையை பார்த்தேன், என் பேக்கில் பார்க்கும்போது அந்த பணம் இல்லை, உடனே உங்கள் ஆட்டோ பின்னாடி நான் ஓடி வந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அதனால் அந்த பணம் உங்கள் ஆட்டோவில் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லவும் தயவு செய்து அந்த பணத்தை கொடுத்துருங்க, அந்த பணத்தை நம்பி தான் என் பொண்ணோட கல்யாணமே இருக்குது, அந்த பணம் மட்டும் கிடைக்கலன்னா நானும் என் பொண்ணு உயிரை விடுற தவிர வேறு வழி தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவராமன் சொல்கிறாங்க, உங்களோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுமா, ஆனால் நான் எந்த பணத்துக்கும் நான் ஆசைப்பட்டதே கிடையாது, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பணத்தை வேறு எங்கேயாவது தான் தொலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லைண்ணா உங்கள் ஆட்டோவில் தான் அந்த பணத்தை மிஸ் பண்ணேன்னா தயவு செய்து கொடுத்துருங்கன்னு அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிவராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சிவராமன் அவங்க சொல்கிறாங்க, இவங்க பணத்தை நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கவும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்க இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அவங்க லாக்கப்லேயும் போட்டுறவும் அடுத்து இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. இதை கிட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என் புருஷன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சிவராமனை பார்க்குறாங்க, என்னங்க இவங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் கண்டிப்பாக உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு வந்தது உண்மைதான், என்னோட ஆட்டோவில் தான் வந்தாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அந்த பணத்தை வேற எங்கேயாவது தொலைச்சிருக்கலாம், அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் புருஷன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த அம்மா என்னென்னா இவங்க ஆட்டோவில் தான் வந்திருக்கிறாங்க, பணத்தை இங்கே தான் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் புருஷன் தான் எடுத்து வச்சுருக்கிறோன்னோ, அதனால நீங்கள் தான் எப்படியாவது பேசி எடுத்து நீங்கள் அவர்கிட்ட உண்மையை சொல்ல வைங்க அப்படிங்கவும், இல்லைங்க அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிறாங்க, இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றவும் அடுத்து பார்த்தோமே லட்சுமி துளசிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் துளசி அப்படிங்கவும் அப்போ
துளசி பார்த்தோம்னா அவங்க நேராக வந்து அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்பா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படிங்கவும், அப்போ சிவராமன் வந்து அந்த லேடியை அவங்க வீட்டில் விட்டதுக்கப்புறமா நான் ஒரு இடத்துலவே வண்டியை நிறுத்திட்டு நான் போய் டீ குடித்தம்மா, அங்கே தான் ஆட்டோவை நிறுத்தினேன், அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து என்னை பிடிச்சாங்க, நான் வேறு யாருமே ஆட்டோவில் ஏற்றலை அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே துளசி பார்த்தோம்னா நேராக அந்த டீ கடைக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அங்கே இருக்கவும் உடனே வந்து அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க ஆட்டோல இருந்து ஒருத்தர் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறத துளசி வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ பணத்தை இவன் தான் எடுத்திருக்கிறான், அப்பாவோட ஆட்டோவில் அந்த லேடி வந்து அந்த பணத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவன் தான் அந்த ரூபாயை எடுத்திருக்கிறான், இவனை பிடிச்சாக்கி நம்மளுக்கு பணம் கிடச்சிரும், அந்த அம்மா கிட்டேயும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி துளசி வந்து அவர்கிட்ட பணத்தை கேட்கறதுக்காக அவரை கண்டுபிடிச்சி போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தோம்னா துளசியை அவர் அடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டான நேரத்தில் வெட்டி வந்துருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க